Hi carrots. I'm Kivan. Today நம்ம டெக்கோட ஒன்ஷாட்டோட செகண்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். போன பாட்டுக்கு கிடைச்ச சப்போர்ட்ஸ்க்கும் கமெண்ட்ஸுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். எனக்கு அது எல்லாமே ரொம்ப பூஸ்டப் பண்ணுச்சு. ஸோ இந்த பார்ட் நான் கண்டிப்பாக என்னோட ட்ரை மை பெஸ்ட் கண்டிப்பாக நல்லபடியாக நான் கொடுத்தா நான் நம்புகிறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரிக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி இஃப் யூ லைக் த வீடியோஸ் ஸ்கிப் இட். ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவனை தேடிட்டு இருக்க போறடா, அவன் கிடைக்கிற வரைக்கும். இது ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. எனக்கு கவலை இல்லை. பைத்தியமாடா நீ? ஆமா, அவன் மேல பைத்தியம்தான். அறிவு கிட்டமா தரமா பேசிட்டு இருக்காதட்டி. எங்கேயோ எப்பயோ ஒரு சிக்னல்ல பார்த்த 1 monthக்கு முன்னாடி அவனுக்கோசம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி இந்த மலையில சுத்தி தேடிட்டு இருக்க. இல்ல, எனக்கு புரியல. நீ தேடுறத பார்த்தா ஏதோ காதலனே தொலைஞ்சிட்டு போன மாதிரி இருக்கு. தெரியாம தான் கேக்குற. நீனா அவன் கிட்ட பேசுனியா, இல்ல பழகுனியா, இல்ல என்ன பண்ண? எப்பயோ எங்கேயோ தானே பார்த்தேன் ஜிமின், எப்பயோ எங்கேயோ பார்த்தேன், சிக்னல்ல பார்த்தேன் அப்படிலாம் சொல்லாத ஜிமின். ஏன்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருத்தங்கள தொட்டு பேசியோ பழகுனாதான் காதல் வருமா? இல்லடா, அப்படி கிடையாது. என்னோட லவ் அப்படி கிடையாது. அவனை பார்த்த ஒரு நாள் அழகா கொடைய பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்பயும் அவனை பார்த்துட்டேன். பட் அவன் என்னை பார்க்கல. அந்த மலையில விளையாண்டுட்டு வந்தான். அவனும் என்ன பார்த்தான். அவன் பார்த்தப்போ எனக்கே தெரியலடா, அப்படி இந்த வேர்ல்டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அங்க அவ்வளோ பேர் பேசுறாங்க. பக்கத்துல ஜாக் லொட பேசிட்டு இருந்தான். எதுவுமே இல்லைல. அவன் கண்ணை நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கண்ணு இருக்கே, காதலுக்கு தொட்டு பேசுறதோ பழகுறதோ முக்கியம் இல்லடா. ஜஸ்ட் ஐ டு ஐ போதும். அவன் என்னை பார்த்துட்டு அந்த கொடையை மூடி ஒளிஞ்சு பார்த்து சிரிச்சு ப்ளஷ் பண்ணான் பாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டா, அவன் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவனை கண்டுபிடிப்பேன். இடி டயாங் சொன்னதும் ஜிமினிக்கு என்ன சொல்ல தெரியல. டேய், ஏன் டயாங்க அப்படி பேசுது? மற்றவங்கள பார்த்தா கிரின்னு சொல்லிட்டு போறவன்டா நீ நட இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க? பேச வச்சிட்டான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. டயாங்கே, நீ ஏன் அப்படி சுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு எனக்கே என்னை பார்த்தா இதுவாக தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. சரிடா, நீ சொல்றதெல்லாம் நான் ஓகே அக்செப்ட் பண்றேன். நீ லவ் பண்ற, ஓகே, நீ தேடுற. பட் அவன் உன்னை லவ் பண்றானா? நீ அவன் சப்போஸ் கண்டுபிடிச்சு அவன் இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவ? இல்லை, எனக்கு தெரியும் அவனும் லவ் பண்ணிட்டானா. எதை வச்சு ராசா சொல்ற அவனை லவ் பண்றான்ட்டு? எனக்கும் தெரியும்டா. அவன் என்னதான் என்னை பார்த்து ஓடி ஒளிஞ்சாலும் ஒரு நர்வஸில் தான் ஒழிஞ்சான். எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அவன் ஐஸ் என்னை கடைசியாக பார்த்துட்டு போச்சுல்ல, அப்போ அதுவே சொல்லிச்சுடா, நிறைய சொல்லிச்சு என்கிட்ட. அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. ஆனால் அவன் கடைசியாக பார்த்தப்போ ஏன் வரலை, எதுக்கு விட்டுட்ட அப்படின்றது ஐசனை கேட்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஓடி போய் ஏறணும் அப்படின்ச்சு ட்ரை பண்ணேன். பட் முடியல. பட் இந்த வாட்டி விட மாட்டேன். எப்படியாச்சும் எனக்கு என் லவ் மேலே நம்பிக்கை இருக்கு. நான் கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான்.
எப்படின்னு டயாங் சொல்றாரு. இதுக்கு மேல ஜிமினுக்கு பேச எதுவுமே இல்ல. அப்படியே ஜிமின் வாயை முட்டினாரு. ஆக்சுவலா டயாங் 1 மந்த்தா ஜேகேவை தேடிட்டு தான் இருக்காரு. அந்த அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்துலதான் தேடிக்கிட்டே இருக்காரு. அங்க வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி பாக்குறது, அந்த சிக்னலாண்ட தேடி பாக்குறது, இப்படி தேடி பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா 1 மந்தா ஜேகே கிடைக்கல. ஏன்ற ரீசன் உங்களுக்கே தெரியும். ஜேகே இப்போ காலேஜ் லீவ், வெக்கேஷன் லீவ்ல இருக்காரு. அவர் வீட்டுல ஸ்ட்ரிக்ட், ஸோ வெளில விட மாட்டாங்க. அதனாலதான் ஜேகேவால வர முடியல. இன்கேஸ் ஜேகேக்கு காலேஜ் இருந்தா 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப ஜேகேக்கு காலேஜ் இல்ல. இந்த விஷயம் டயாங்க்கு தெரியாது. ஸோ அப்படியே டயாங்கும் தேடிட்டு இருக்காரு. இந்த சைடு கூட ஜிமினும் ஜாக்கும் சேர்ந்துதான் தேடிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேக்கும் யோமினும் யோங்கியும் டேய் டேய் இப்ப எங்கடா கூட்டிட்டு போற? டேய் வாயை முட்டு வாடா. டேய் இந்த இடத்துக்கு ஏன்டா கூட்டிட்டு வந்த? லவ்வரை கண்டுபிடிக்கதான். இது 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 லவ்வரா? அதான்டா சிக்னல்ல பார்த்தல ஒருத்தனை, அவனதான். டேய் எதுக்குடா இங்க? டேய் வேண்டாம்டா, டேய் வீட்டுக்கு போலாம். நீங்க ஏன்டா இப்படி பயந்து சாவற? சி வா, என் ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படிலாம் பயப்படாத. அச்சிங்கமா இருக்கு. டேய் அவன் தானே, என்னடா பேச அவன்கிட்ட, நான் என்னடா பண்ணேன்? அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இந்த ஹார்ட் இருக்குல்ல, எகிரி குச்சி ஓடி போயிடும் போலடா, அந்த அளவுக்கு இருக்குடா. நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அப்பா அவன் இங்க இருப்பா, நீ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படிதானே? அப்படின்ட்டு இல்லடா, ஒருவேளை அவன் இருந்தா என்ன பண்றது? பயமா இருக்கு, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு 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 சி வா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தரன்னு இழுத்துட்டு போறாரு ஜேகேவை. எங்கன்னா அவங்க 2 பேர் பார்த்துருப்பாங்களா, அதே இடத்துக்கு தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. யோங்கி வந்து கூட்டிட்டு போறாரு. எங்க பார்த்த அப்படின்னு தெரிஞ்சதுக்கோசம். இந்த சைட் பார்த்தா நம்ம வந்து தேடிட்டு இருக்காரு. அப்போ ஜாக் கிட்ட ஜிமினு, ஏன்டா நான் தான் அன்னைக்கு இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிட்டேன், நீ இருந்தல அந்த பையனை பார்த்தியா? டேய் வரலடா, இவன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தான். சரி ஏதோ எட்டி பார்க்கான், மழை தான் பார்த்துட்டு இருக்கான் நினச்சேன். உனக்குல பார்த்தா ஏஞ்சி ஓடி போயிட்டான்டா, நான் பார்க்கவே இல்லை. நீ எங்க அங்க பார்த்துருப்ப? ரோட்ல எவ தெரியுறான்ட்டு ஜொல்லு விட்டு பார்த்துட்டு இருந்திருப்ப அதானே? அடங்கு நீ மட்டும் யோக்கியமா? இப்ப லவ் வந்துட்டு அப்படி உத்தம மாதிரி இருக்க. அதுக்குன்னா நீயே என் கூட ஜோடி போட்டு தானே தெரிஞ்சுட்டு இருந்த. நாயே மூடுற வாய. ஜிவனோ வந்து மூடிக்கிட்டாரு. அப்படின்னு நம்ம டேக்கிட்ட போறாரு. டே ஆள் எப்படிரா இருப்பான்? தேவத மாதிரி இருப்பான்டா. மூடு, எல்லாருக்கும் அப்படிதான் இருப்பாங்க. பட் எப்படி இருப்பான்? நம்ம டேயும் யோசிச்சு பாக்குறாரு ஜங்குக்கு எப்படி இருப்பான்ட்டு. அவர் ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு வருது. ஜேக் அப்படியே கண்ணை முடிக்கிட்டு, முட்டை கண்ணு, நல்லா பண்ணு மாதிரி சிக்ஸு, அவன் லிப்ஸ் இருக்கும்டா, அது கீழே ஒரு மச்சம் இருக்கும், அதுதான் ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜிமின் வந்து கண்ணை மட்டும்தான் பார்த்தேன், கண்ணை மட்டுமா பார்த்தேன்னு எல்லாத்தையும் இன்ச்ச சொல்றீங்களே சாரு, நீ மூடு. நம்ம ஜிம்மில வந்து அங்கங்க பார்த்துட்டு, டேய் அவனை மாதிரி இருப்பானா பாரு அப்படின்றாரு. அதெல்லாம் ஆன்டிடா, அப்போ ஆளு அதெல்லாம் தாண்டிடா. ஐயோ இவன் வேற ரவுண்டராக விட்டு சாவடிக்கிறானே. அப்ப ஜாக் வந்து இன்னொரு இடத்துல காமிக்கிறாரு. அப்பார் டேய் அந்த பையன் மாதிரி இருப்பானா பாரு. டேய் சும்மா இருங்களா, வெறுப்பேத்தாதீங்க, நானே வெறுப்புல இருக்கேன். டேய் பாருடான்ட்டு டேவோட தலையை திருப்பி காமிக்கிறாரு. டே பார்த்துட்டு கண்ணெல்லாம் வியடாகுது. அப்படியே இவனுக்கு பார்த்துட்டு என்னடாச்சு? அவன் இல்லடா, அவனேதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. டே இந்த சைடு டே ஜில்லு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போறாரு. இந்த வார்த்தை கேட்டேன்னே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் துடிக்குது இந்த வாய்ஸை கேட்டேனே. ஜங்குக் திரும்பி பார்த்தா டயாங் அந்த சைடு வந்து நின்றுட்டு இருக்காரு. அந்த சைடு ரோட் சைடு நின்று கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் துடிக்குது, கண்ணெலாம் வியர்டாகுது.
இதை பார்த்துட்டு யோங்கி, டேய் டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஜங்குக்கு இந்த வேர்ல்ட்லயே இல்ல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் நின்று இருக்காரு. ஏன்னா 1 month கழிச்சு டேவை பாக்குறாரு. அதுவும் சத்தியமா பாப்போலாம் நினைச்சு வந்திருக்க மாட்டாரு. என்னதான் பயந்தாலும் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு இதுல தான் வந்திருப்பாரு. இப்ப பார்த்துட்டு என்ன பண்ண ஏது பண்ணு தெரியல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இருந்தே ஜங்குக்கு டேவை ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி பதட்டமா ஃபீல் ஆகிருக்கும், என்ன பேசுறது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ட்டு. இப்ப டேவை பார்த்துன்னு என்ன பண்ண தெரியல, அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் நிக்கிறாரு. யோங்கி போட்டு விழுக்கிறான். அப்பதான் டேய் என்னடா ஆச்சு உனக்கு, அவன்டா எவன்டா அவன்டா என்ன சொல்லி அவன் அதான்டா அன்னைக்கு சிக்னல்ல பார்த்தனே அவன் அங்க நிக்கிறான். எங்கன்னு பார்த்தா டே வந்து பயங்கரமா வந்து காரு தான் வந்துட்டு இருக்கு. டே வந்து எப்படியாச்சும் சரி ஓடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டே அவன்தான்டா அவரா பார்த்து நல்லா இருக்காரு. இவர் என்னடா பார்த்த மாதிரியே இருக்கு, ரொம்ப முக்கியப்பட்டி வாடா போலாம். டேய் அவனை தேடி தாண்டா வந்தோம், அவனே அங்கே நிற்கிறான்டா வாப்பலாம். யோங்கி யோங்கி கிட்ட வந்துட்டானா பிரச்சனை, கிட்ட வந்துட்டா என்ன பண்ண போறான், இப்பனா உனக்கு கடிச்சா தின்னு போறான். ஐயோ அப்படி பண்ண கூட பரவாயில்ல, அவன் பேசல நல்லா பேச முடியாது. யோங்கி வா யோங்கி, யோங்கி ப்ளீஸ் யோங்கி வா யோங்கி, அவன் வந்துருவான் யோங்கி. இவங்க பேசுற நேரத்துல டேங்க் பாதி ரோடு கிராஸ் பண்ணிட்டாரு. ஐயோ பாதி தூரம் வந்துட்டானோ, கொஞ்சம் தூரம் வந்தாலும் பிடிச்சிருவான். வா யோங்கி போலாம் யோங்கி, வா யோங்கி. இல்லடா எனக்கு எப்படி ஆச்சு, நீ அவரே நான் சேர்த்து லவ் தானே பண்றேன், நான் சொல்றேன்டா நீ பேசாத. ஃபர்ஸ்ட் நான் அவங்க 2 பேர் லவ் நான் சேர்த்து வைக்கிறேன், அப்புறமா நீங்க 2 பேரும் பேசுங்க. என்ன ஆக போகுது, ஃபேஸ் பண்ணி ஜங்கு, எதுக்கு பயப்படுற, அம்மாவை கூட நம்ம பார்த்துக்கலாம்டா, எதுக்கு இப்போ பயந்துட்டு இருக்கேன். யோங்கி போகலாம் யோங்கி, வேணாம் யோங்கி. நம்ம யோங்கி கிட்ட ஜெக்கி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. பட் யோங்கியா ஜங்குக்கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு. நம்ம டேவும் எப்படியாச்சும் கிராஸ் பண்ணி போயிட்டுண்டா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவரும் கிராஸ் பண்ணி முடிக்க போறாரு. நம்ம ஜக்கு என்ன பண்ணுவோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி கையை உதறி விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓட ஆரம்பிச்சிட்டான். இவனா ஓட்டத்துக்கு பிறந்தவனா தப்பாடி அப்படின்ட்டு புடம்பிக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. யோங்கிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவன் ஏன் இப்படி இருக்கான், எதுக்கு இப்போ இப்படி ஓடுறான், இப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறானுங்களா இல்லை ஓடி பிடிச்சி விளையாடுறானுங்களா, ஆனால் உனே ஓடி ஓடி போகிறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்மளாலாம் யோங்க முடியாதுப்பா, எங்கே தானே பெஞ்சு இருந்தா படுத்துடலாமா அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது பின்னாடி இருந்து யாரோ தட்டுறாங்க. எவன்டா அவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜிம்மின்னு. டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, அதை நான் கேட்கணும், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க. நான் என் ஃப்ரெண்டில் வர தேடி வந்தேன். நானும் என் ஃப்ரெண்டில் வர தேடி வந்தேன். ஜிமீன் ஏன்னா விளையாண்டுட்டு இருக்கியா? இல்லைடா நிஜமாடா, இப்போ ஒருத்தர் ஓடி போனால அவன் தான் என் ஃப்ரெண்டு. அப்படியா, அதுக்கு முன்னாடி ஓடி போனால அதுதான் என் ஃப்ரெண்டு. ஜாக் பார்த்துட்டு என்ன இதுங்க 2 இப்படி பேசிட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்குறப்போ மேமா ஜிமின் கிட்ட போய் கேட்பாரு, யாரா அது? டேய் இதுதான்டா என் பாய் ஃப்ரெண்டு. ஓ இவரு தானா அது? அப்போ யோங்கி, டேய் அப்போ ஓடுனது உன் ஃப்ரெண்டா? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஓடுனது என் ஃப்ரெண்டா? அப்போ என் ஃப்ரெண்டு தான் உன் ஃப்ரெண்ட் தேடிட்டு இருக்காங்களா? ஆமாண்டா, இது தெரியாமல் போச்சுடா. சரி கால் பண்ணலாமா? வேணாம், அவங்களே வந்து சேர்ந்துக்கிட்டோம், சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு யோங்கி மேலே கையை போட்டுட்டு போகிறாரு. நம்ம ஜாக், டேய் அப்போ நான் எங்கடா போகிறது? எப்படா போடா, எப்படா போடா, அங்கே சிக்னல் இருக்குல்ல, ஆமாம் அங்கே இருக்கு, அங்கே நில்லு. ஆனால் பொண்ணுலாம் கிடைக்காது, உனக்கு பொண்ணுலாம் கிடைக்காது. நீ நிற்கிறத பார்த்தா ஐயோ சாமி யாருன்னா 2 போட்டு போ, வாய்ப்பு இருக்கு. அது கிடைச்சா மிட்டாய் வாங்கி தின்னு, நக்கி தின்னு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி மேலே கையை போட்டு ஜிம்முன்னு போயிட்டாரு. இந்த சைடு பார்த்தா கேக்குக்கு போயிட்டாங்க, இந்த சைடு பார்த்தா யோமின் போயிட்டாங்க. பார்த்தா அட பாருங்களா, இதுக்கு தான் சொல்லுவாங்க போல, என் அம்மா அப்பயே சொல்லிச்சு, லவ் பண்ணுறது போல சுத்தாத, கடைசியில் உன்னை நடு ரோட்டில் விட்டு அம்போன்னு போயிடுவானுங்கன்ட்டு. ஆனால் அது கூட பரவாயில்லடா, என்னை பிச்சுட்டுக்கு சொன்னியே
அதை கூட மனசிட்டு போயிடும். அதை நக்கி நக்கி தின்ன பண்ணப்பாரு. மனசு வலிக்குதே. முடிவா கிடைக்கும், நானும் நிப்பேன்டா, எனக்கும் கிடைக்கும். அப்படியே ஜாக்கும் புலம்பிக்கிட்டே போயிட்டாரு. இந்த சைட் டேக்குக்கு பார்த்தா ஜேகே ஓடிக்கிட்டே இருக்காரு. டயாங்கும் விடாம பின்னாடி துரத்திட்டு இருக்காரு. பின்னாடி இப்படி ஓடி வரானே கடவுளே, நான் எங்கிட்ட போய் ஓடுவேன், எங்கிட்ட போய் தப்பிப்பேன், இன்னைக்கு விட மாட்டான் போலியே, கையில கடிச்சா அவ்வளவுதான் போல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஒரு பஸ் நிக்குது. ஜங்குக்கு என்ன பண்ண தெரியல, போய் ஏறிட்டாரு. அதுல திருப்பி போயிட்டு பஸ்ல ஏறான்னு அன்னைக்கு மாதிரி விட மாட்டேன்டா, அன்னைக்கு விட்டுட்டேன், இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோ பின்னாடி ஓடுறாரு. ஆனா அவர் ராசியும் என்னவோ, அவர் போகும்போது திருப்பி பஸ் எடுத்துட்டாங்க. அந்த டயாங் அப்பயும் விடாம அந்த பஸ் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. பாவம் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்காரு. ஜங்குக்கும் இதை பாக்குறான். ஜங்குக் மேலே ஏறி இருக்க மாட்டான், ஸ்டெப்ஸ்லதான் ஏறி நின்றுட்டு இருப்பான். இதை பாக்குறப்ப என்ன பண்றது தெரியாது. டயாங் கம்பியை பிடிச்சிருப்பாரு, பட் இருந்தாலும் பஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவாரு, டயாங்கோட கையை பிடிச்சி மேலே இழுப்பாரு. இழுத்த ஃபோர்ஸுக்கு நம்ம டயாங் போய் ஜேகே இழுப்பு டைட்டா பிடிச்சிப்பாரு. அப்படியே ஜேகே போயிட்டு ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே இடிச்சுட்டு நிற்பாரு. நம்ம டயாங் ஜேகேவோட ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே ஜேக்கவே பார்த்துட்டு இருப்பாரு. ஜேகேவும் தான் அப்படியே டயாங்கே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேருக்கும் செம்மையாக ஹை கான்டாக்ட் போகுது. அவங்க 2 பேர் ஸ்டெப்பில் நிற்கிறோம், பஸ் மூவ் ஆகுது, அதெல்லாம் இல்லை. 2 பேரும் தனியாக அறியாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கண்டக்டர் மேலே வரீங்களா இல்லை கீழே நின்று இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டது கற்றுதான் ஜங்குக் கையிடுங்க. இப்போதான் ஜங்குக்கோட வாய்ஸே டயாங் கேட்குறாரு ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொன்ன, கையெடுக்க மேலே போகணும், ஃபஸ்ட்டு நீ கையெடுத்த தானே நான் விட முடியும் அப்படின்றாரு. அப்போதான் ஜேகே பார்க்குறாரு. அவரோட டயாங்கோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சி போயிருக்காது. உடனே ஜங்குக் கையை எடுத்துடுறாரு. டயாங்கும் அப்போதான் மொல்லமாக ஜேகேவோட ஹிப்பை விடுறாரு. நம்ம ஜேகே எதுவுமே சொல்லலை, அப்படியே போயிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துக்கிறாரு, ஜன்னல் பார்த்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுங்க, வந்துட்டான்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், என்ன கேட்டானா, ஜங்குக்கே எதுவும் பேசிடக்கூடாது, நம்ம அமைதியாக ஜன்னலை பார்த்து உட்காந்துருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஜங்குக் இதெல்லாம் மனசுலேயே பேசிட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே மனசுலேயே நினச்சி புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பக்கத்தில் ஏதோ ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, ஏதோ மூச்சு காட்டு படுற மாதிரி. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டக்குன்ட்டு அவருக்கு ரொம்ப ஹைஸ்ல விடனாக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பக்கத்தில் டயாங் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணேனே தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் மேலே அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் டயாங்கோட ஹார்ட் பீட் அப்படியே ஹிட் ஆகுது. ஜங்குக்கு அது எதுவோ ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் சொல்லலை, அது என்னன்னா அவங்க ஓடிட்டு இருப்பாங்களடா, அப்படியே கொஞ்சமாக மழை பெஞ்சிருக்கோம். ஸோ 2 பேருமே நனைஞ்சிருப்பாங்க, ரொம்ப கிடையாது, லிட்டில் பிட் நனைஞ்சிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே வெளியே சில்லாக பக்கத்தில் அப்படியே ஹாட்டாக ஒரு மாதிரி ஃபீலிங் நல்லா இருக்குது. ஆனால் அவனுக்கு எப்படி அதை வெளியே காட்டுறதே தெரியல, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி தான் பையன் உட்காந்துருக்கான். அப்படியே டயாங்க அப்படியே ஜங்குக்கு முழுங்குற மாதிரி வச்ச கண்ணு வைக்காம அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது டயாங்கோட ஹேர்லேருந்து அந்த ட்ராப்ஸ்லாம் அப்படியே ஜேகேவோட நெக்கில் படுது. படுறப்ப தான் ஜேகே ரியாலிட்டிக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறேன்னா சீட்டில் உட்காந்துருக்கேன், வேறு சீட் உங்களுக்கு கிடைக்கலையா, இது கவர்மெண்ட் பஸ் தானே, உங்கள் அப்பா வீட்டு பஸ் இல்லையே, வேறு சீட்டில் எங்கே வேணால் உட்காருவேன், கேட்டேன்னா உனக்கு இது உங்கள் அப்பா பஸ்ஸா, இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் இருக்கிறீங்க, பின்ன நான் எங்கே வேணால் உட்காருவேன்ப்பா,
அது ஏன் நீ, நான் எந்த சீட்லாம் நான் உட்காருவேன், உனக்கு என்ன, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா, தப்பாடுறா. ஏப்பா இது 2 பேர் உட்கார சீட் தான், நான் தள்ளி உட்காருனா கீழே தான் விடணும். நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லுன்னே தெரில, தயாங்க ஃபேஸ் பண்ணவே முடியல, வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேது, காற்று மட்டும் தான் வருது. இவன் வேற இப்படி பேசுகிறானே, இவன்கிட்ட நான் போயிட்டு என்னன்னு பேசுறது. அப்போது கண்டக்டர் வந்துட்டு, எங்கே போனோம் நீங்கள் 2 பேரும், இப்படியே எங்கே போகணும் எது போகணும்லாம் தெரியலை அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அப்போ தான் பார்க்குறாரு. அம்மா நான் என்ன பஸ்ஸில் ஏறினேன் அப்படின்னு கேட்குறப்போ கண்டக்டர், இது எந்த பஸ்ஸில் ஏறினேன். அப்போது கண்டக்டர், டிக்கெட் 2 பேரும் எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறப்ப தான் ஜங்குக்கு தெரியுது அவர் என்ன பஸ்ஸில் ஏறினா அவருக்கே தெரியல. அதனால் அவர் என்ன சொல்ல அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போப்பா உன்னை தான்ப்பா கேட்குறேன், எங்கே போகணும் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்குறப்போ டயாங் தான், எங்கே போகணும்லாம் தெரியலை, ஆனால் லைஃப் லாங் இப்படியே போனால் போதும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. இது கேட்குறப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃப்ளஷ் ஆகுது. ஜங்குக் மைண்ட்லேயே எனக்கே தெரியல ஏன் இப்படி நான் ஃப்ளஷ் ஆகுறேன் அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காரு, என்ன சொல்லன்னு தெரியல. கண்டக்டருக்கா அவரே ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. நம்ம டயாங் வந்து அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு, இப்போ டிக்கெட் கிடச்சிருச்சு, லைஃப் லாங் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கா என்ன பண்ண ஏது பண்ண தெரில, என்ன சினிமா டைலாக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது டயாங், சினிமா டைலாக்லாம் நான் சொல்கிற ஆள் இல்லை, எனக்கே என்னை பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்குது, டயாங்கே நீ தான் பேசுறியா அப்படின்ட்டு. நான் பண்ணுறது லவ் வந்துடுச்சு, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த சைனா டைலாக்லாம் அடிக்க வராதுப்பா. ஃபஸ்ட் டைம் நான் சிக்னலில் பார்த்தேன், அப்பயே என்ன நான் தொலைச்சிட்டேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் அப்படியே டயாங்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு வச்சக்கன்னு வாங்காமல். நம்ம டயாங் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அப்படியே உன்கிட்ட வந்து பேசணும் அப்படிலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ தான் ஓடிட்ட. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா அப்போ பேசியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, ஏதோ அட்ராக்ஷன் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த 1 மாதம் உன்னை தேடணும் நினைக்க எனக்குள்ள லவ் அதிகமாயிடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருந்த ஒன்று ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். இது சொல்லவும் ஜெக்குக்கு அப்போ தான் தெரியுது 1 month அவன் தேடி இருக்கான் அப்படின்ட்டு. அப்படியே மனசுக்குள்ளேயே, ஐயோ எனக்கோசம் 1 month தேடி இருக்கானா, பாவம் நான் தான் ரொம்ப அலைய விட்டுட்டேன் போலயே. இப்போ என்ன சொல்கிறது, ஹார்ட் வேறடி துடிக்குது, பேசவும் வார்த்தை வரல, என்ன பண்ணுறது. நம்ம ஜேகே அயாங்க பார்த்துட்டு தான் இருக்காரு, ஆனால் என்ன பேசுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காரு. என்ன எதுவும் பேச மாட்டேற, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஜேகேக்கா
என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. அவர் அப்படியேதான் பார்த்துட்டு இருக்காரு. ஹோய் ஏ ஜில்லு அப்படின்ட்டு ஜேகே முன்னாடி வேவ் பண்ணும்போது தான் ஜேகே ரியலத்துக்கு ஐ லவ் யூ சொன்னேன். எனக்கு இந்த பூ கொடுத்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணி டயலாக் கூடலாம் தெரியாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் கூட இந்த மாதிரி லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜங்குக்கு அதுக்கு என்ன சொல்ல தெரியாம, என்ன நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? யாரு கூட எனக்கு தெரியாது, உங்க பேரு கூட தெரியாது, என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றா. ஆமால, நான் பாட்டுட்டு ஒரு பைத்தியக்காரன் இன்ட்ரடக்ஷனும் கொடுக்காம இன்ட்ரடக்ஷனும் வாங்காம நான் பாட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் பேரு டயாங், கிம் டயாங். உன் பேர் என்ன? ஜில்லு. இது கேட்டோடே ஜங்குக்கு ஜில்லுன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அப்போ என் பேரையும் உங்ககிட்ட சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ ஓகே ஜில்லு, நான் ஜில்லே கூப்பிடுறேன். ஜில்லு இங்க பாருங்க, நான் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அது கூப்பிடாதீங்க அவ்வளோதான். அப்ப பேரை சொல்லு. ஜங்குக், ஜான் ஜங்குக். ஜியான் ஜங்குக் நல்லா இல்லையே. கிம் ஜங்குக் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஜங்குக்கு அப்படியே பாக்குறான், கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது, என்ன பண்ண தெரியல. அப்படியே திரும்பிக்கிறான் ஜன்னல் சைடா. ஓய் ஜில்லு, ப்ளஷ் பண்றதானே நீ கேட்குறாரு நம்ம ஜங்குக்கு. அப்படியே திரும்பிக்கிட்டு, இல்லையே இல்லையே, நான் ஏன் ப்ளஷ் பண்றேன்? அப்ப திரும்பு அப்படின்றாரு நம்ம ஜங்குக்கா. திரும்ப மாட்டுறாரு. அவருக்கு அப்படியே ப்ளஷிங் அதிகமாகுது. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குது. அங்க இந்த பொக்கே ஷாப் இருக்கும்ல, அது இருக்கு. அதை பார்த்து நீ என்ன பண்றாருன்னா, எல்லாருமே அந்த பொக்கே ஷாப்ல ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாப்ல இறங்கி அந்த பஸ்ல இருந்தவங்க சம் மெம்பர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நீ டயங்க இது கொஞ்ச நேரம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயங்க கீழே இறங்கி பொக்கே ஷாப்க்கு போறாரு. நம்ம ஜேக்கவும் பார்த்துட்டு இருக்காரு, என்ன பண்றான் அப்படின்ட்டு. போயிட்டு டயம் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃப்ளவர் வைங்க, இந்த ஃப்ளவர் வைங்க, அந்த ஃப்ளவர் வைங்க அப்படின்ட்டு பார்த்து பார்த்து ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதை ரெடி பண்றதுக்குள்ள அங்க பஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாப்ல நின்றுக்கும், இந்த பிரேக்குக்கு நிக்கிற மாதிரி நின்றுக்கும் பஸ். அப்பதான் எல்லாரும் ஸ்டாப்ல நின்று வாங்கியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் கோசம் பொக்கே வாங்குறேன்ற இன்ட்ரெஸ்ட்ல அங்க பஸ் கிளம்புறதே நோட் பண்ணிக்க மாட்டாரு. அப்பதான் டயாங் அந்த பொக்கே வாங்கிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பஸ் கிளம்பி போயிட்டு இருக்கு. டயாங்க்கு என்ன பண்ணுனே தெரியல. அவர் பாட்டுக்கு ஓட ஸ்டார்ட் ஆயிட்டாரு. இவனை பிடிக்கிறதுக்குள்ள, இவன் கிட்ட லவ் வாங்குறதுக்குள்ள நான் ஓடியே இதுவாயிடுவேன் போலயே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. ஆனா அவர் போறதுக்குள்ள அந்த பஸ் போயிடுச்சு. டயாங்க்கு என்ன பண்ணனே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டயாங் இது வரைக்கும் அழுதது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த வாட்டி ஜங்குக் எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு நினைக்கும் போது இதுவா இருக்கு. டயாங்க்கு மைண்டுக்குள்ள என்னென்னவோ தோடுது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, வலிக்குது. என்ன இந்த பாலா போன நெஞ்சு இப்படி வலிக்குது, இதுதான் லவ் பெயினா? வலிக்குதே. அவனை எட்டி கூட பார்க்கல.
ஒரு வேளை எனக்கு பிடிக்கலையோ, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேனா, ஏன் இப்படி வலிக்குது வலிக்குதே, இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் திரும்பி கூட பார்க்கல. நான் தான் பைத்தியக்கார மாதிரி அவன் பின்னாடி ஜில்லுன்னு சுத்தின போகிறேன் அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. என்ன பண்ணுறது தெரில. கையில் அந்த பொக்கேவை தான் பார்க்குறாரு. அந்த பொக்கேவை அப்படியே தூக்கி அடிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், மிஸ்டர் கிண்டியா அப்படின்ட்டு. டயாங் இந்த வாட்டி எப்பவுமே ஜங்குக்கு தான் ஃப்ரீஸ் ஆவார். இந்த குரலை கேட்டு நம்ம டயாங் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலை. அவர் அப்படியே மெல்லமாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் பார்த்தா அதே பொக்கே ஷாப் கிட்ட ஜங்குக் அழகா இந்த ரெட் ரோசஸோட அப்படியே ஸ்மைல் பண்ணி நின்றுட்டு இருக்காரு, 2 கையிலே அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு. நம்ம டயாங்க்கு இதை பார்க்கும்போது என்ன சொல்லுன்னு தெரியல. அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள. லவ் நம்மளை விட்டு போல, அவன் இறங்கிட்டான், நம்மளுக்கோசம் நிற்கிறான். அவனுக்கு ஜங்குக்கு அப்படி பார்க்கும்போது டயாங்க்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஒரு மாதிரி சந்தோஷத்தில் அங்கே குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கும் இவ்வளோ நேரம் அந்த ஃபியர்னஸ், அந்த பதட்டெல்லாம் இல்லாமல் அப்படியே அழகாக அந்த பொக்கையை வச்சுட்டு கையில் சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம டயாங் தான் அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக், ஓய் மிஸ்டர் கிம்டாங், அங்கே நிற்க போறீங்களா அப்படின்னு கேட்கா. நம்ம டயாங்க்கு இது கனவா நினைவானே தெரியல. ஆனால் மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அவருக்கு. ஒரு மாதிரி குதிச்சுட்டு இருக்காரு. அப்படியே பொறுமையாக ஜங்குக் கிட்ட இந்த வாட்டி டயாங் தான் நெளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பொறுமையாக டயாங் கிட்ட போகிறாரு. நீ என்னடா அப்படியே 2 பேரும் வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. நம்ம டயாங் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு புரிஞ்சிருச்சு என்னன்ட்டு. என்னன்னா ஜங்குக் நம்மளுக்கோசம் இறங்கிட்டான், நம்மளுக்கோசம் நிற்கிறான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவருக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. ஒரு நிமிஷத்தில் அவருக்கு அவர் லவ்வை விட்டு போயிடுச்சு, அவனுக்கு பிடிக்கலை அப்படியெல்லாம் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர் லவ் கிடச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் தான், என்ன இப்படியே பார்த்துட்டே இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டயாங் தான், எவ்வளோ சொல்லந்து தெரிலடா, நீ பஸ்ஸில் போல போகணும்தான், ஆனால் கூட நீங்களும் வரீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம டயாங்கா இப்போ ஜங்குக் பேச டயாங் வாய மூடிட்டு இருக்காரு. என்ன டிக்கெட் கொடுக்க நான் ரெடி, என் கூட ஜர்னிக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கேட்குறா. டயாங்க்கு அப்படியே உலகமே ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா 1 மந்த்தாக அவர் தேடி இருப்பார், கஷ்டப்பட்டு தேடி அந்த லவ் திருப்பியும் கண்டுபிடிச்சு அதை திருப்பியும் மிஸ் பண்ணி அவர் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆனந்தம். என்ன சொல்ல அவருக்கு தெரியலை. மூஞ்சி ஃபுல்லாக ஒரே சிரிப்பு மட்டும்தான் டயாங்க்கு. நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு, நல்லா இருக்கு, நீங்கள் சிரிக்கும்போது நல்லா இருக்கு. ஜங்குக்கு என்னன்னா அப்படியே டயாங் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். பண்ணிட்டு, உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வராமல் இருக்கலாம், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு உங்களை
பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சிச்சு. யார் அவங்க பையன்? மலையில் கியூட்டா அந்த மலையை ரசிச்சுட்டு இருக்கா. எனக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படி ரசிக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் மலையை ரசிச்சுட்டு இருந்தீங்க, நான் உங்களை ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அப்பயும் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னைக்கு என் ஹார்ட் சீரியஸாக சொன்னால் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் ஹார்ட் அப்படி துடிச்சு நான் கேட்டேன். விட்டுருந்தா அது உங்ககிட்ட குதிச்சு ஓடியே வந்திருக்கும் போல. அந்த அளவுக்கு அது பண்ணிட்டு இருந்துச்சு. உங்களை பார்த்தப்போ என் வேர்ல்டே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு நான் ஓடிட்டேன் தான். ஏன்னா அன்னைக்கு உங்களோட ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியம் இல்லை. ஃபேஸ் பண்ணன்றதை விட இப்படி பேச அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் அன்னைக்கு ஓடிட்டேன். சாரி. இன்னைக்கும் அதுக்கோசம் தான் ஓடினேன். ஆனால் நீங்கள் பேசினப்போ தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி என் ஹார்ட்டை என்னோட லவ் கிட்ட நான் கொடுத்துட்டேன். திருப்பியும் உங்களை நான் மிஸ் பண்ணவோ உங்களை தேட வைக்கவோ நான் விரும்பலை. எனக்கு டிக்கெட் கூட சம்மதம்ப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கிம்டாங் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டயாங்கா. ஜங்குக்கா இப்படி பேசுறது, நம்மளை பார்த்து ஓடி போன பையனா இது, ஜங்குக்கா இதுன்ட்டு அவருக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. அவருக்கு கனவு மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படியே ஜங்கு கிட்ட முட்டி போடுறாரு. ஜங்குக்கும் முட்டி தான் போட்டிருப்பாரு. ஜங்கு கிட்ட அவரை முட்டி போட்டு அந்த ஃப்ளவர்ஸை ஜங்குக்கோட ஃப்ளவர்ஸ் அப்படியே கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் வச்சு, இதை கேளுடா, இதை கேளு, உன்னை பார்த்ததுலேருந்து இது உனக்கோசம் தான் திடிக்குது அப்படின்ட்டு அவர் ஹார்ட் கிட்ட வச்சிருக்காரு கையை. அப்படி சொல்கிறாரு, உனக்கோசம் தான் திடிக்குது. இனிமேலும் நான் வாழ்கிற காலம் முழுக்க உனக்கோசம் தான் திடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேர் ஃபோரோடையும் கனெக்ட் பண்ணி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜில்லு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்போது லைட்டாக மழை பெய்யுது. அந்த மழை காற்றுல அந்த செரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கல, அப்படியே அவங்க 2 பேர் மேலே படுது. டயாங் அப்படியே வந்து ஜங்குக்கனை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு லிப்ஸ் கிட்ட போகுது. அந்த ஜங்குக்கோட லிப்ஸ் ஆல்ரெடி நல்லா ரெட்டிஷாக இருந்திருக்கும். நம்ம ஜங்குக் ஃபேஸ் வேறு ப்ளஷ்னஸில் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். இதை பார்க்குறப்போ டயாங் அப்படியே மெல்லமாக ஜங்குக் கிட்ட போகிறாரு. அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்லோவாக முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடி அவரும் முத்தம் கொடுக்குறாரு. 2 பேருமே ரோடு கூட பார்க்கல, அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மலையில், இதமான மலை, அந்த மலையில் அந்த செரி ஃப்ளவர்ஸ் கொட்ட 2 பேரும் சாஃப்டாக ஹார்ட்டோட ஹார்ட் வச்சு நல்லா சாஃப்டாக முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சுது. எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. ஐ ஹோப் நல்லா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னென்னு சொல்லணும், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃபைண்ட் யுவர் செல்ஃப், பில்ட் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். ஓகேடா, நான் உங்களை நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல பார்க்குறேன். பை கேரட்ஸ்.